ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போடும்போது போட்டது. ஸோ நானும் கண்டினியூஸாக போடணும்னு ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு சில ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயும் அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டல் அலையிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோவே போட முடியல. பெரிய ஏதோ அலையில் சிக்கிட்டு இப்போ தான் மீட் எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இன்னையில இருந்தாலாவது நிறைய பேர் வந்து 10th ப்ரோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி அதையாவது நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ். அது மட்டும்தான் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் 6 to 10th இங்கிலீஷில். ஸோ அந்த ப்ரோஸ் வந்துட்டு இன்னும் ஒரு 20 நாள் 21 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸில் ஃபஸ்ட்டு ப்ரோஸு ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிறது தான். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லா வீடியோஸுமே நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 10th ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கிராமர் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஷார்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். பட் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 2023 வரை உள்ள எடிஷன் தான். 2024 25 உங்களுக்கு 1 or 2 லெசன், அதாவது ஏதாவது ஒரு சில லெசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதையும் நான் ஃபர்தராக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோஸ்கில் போகலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்குன்னு. நிறைய பேர் இன்னும் படிக்க கூட வேலைக்கு போகிறவங்க இன்னும் முழுசாக கூட ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது என்னென்னா, மார்னிங் செஷன் வந்துட்டு மார்னிங் மட்டும் கிளாஸ் இருக்க மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு கிளாஸ் இருக்கும். 6th to 10th இங்கிலீஷ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து பெய்டு கிளாஸ் தான். ஸோ அது டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒரு 10 o'clock மேலே தான் நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயம் ஓ ஃப்ளஹர்ட்டி அப்படிங்கிறவங்க தான். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். மகாத்மா காந்தி, அதுக்கப்புறம் வந்து ஜி குவாரா, குருநானக், கௌதம புத்தா, இவங்க எல்லாமே என்னென்னா ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ், திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம். வேறு யாராவது பேரை ஒருத்தவங்க பேரை கொடுத்து இதில் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் திங்கர்ஸ் இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இந்த 4 பேர்த்தில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து இதில் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் திங்கர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆட் ஒன் அவுட்டில் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 4 பேரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் இது. டேட்ஸ் 1 small step for a man, 1 giant leap for mankind அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? ஸ்மால் ஸ்டெப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலாவில் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சார். அப்போ ஸ்மால் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக லயம் ஓ ஃப்ளஹர்ட்டி. இவர் தான் வந்துட்டு ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர். ஸோ இவரை பற்றி பார்த்துடலாம். இவர் வந்து 1896 பிறக்கிறாரு. 1984 இறந்து போகிறாரு. இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். ஓகேவா? அயர்லாண்டை சேர்ந்தவர். அதனால் இவர் வந்து ஐரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐரிஷ் நாவலிஸ்ட், நல்லா நாவல் எழுதக்கூடியவர், ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் எழுதக்கூடியவர். இவருடைய முக்கியமான இது அப்படின்னா அந்த ஐரிஷ் லிட்ரரியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மேஜர் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரிஷ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம லயம் ஓ ஃப்ளஹர்ட்டியை வந்துட்டு சொல்லலாம். இவர் வந்து கம்யூனிஸ்ட், அயர்லாண்டில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார். ஓகேவா? எந்த பார்ட்டி? கம்யூனிஸ்ட் பார்ட்டியில். இவர் வந்து ஐரிஷ் ஸ்பீக்கர். ஓகேவா? அயர்லாண்டில் இருக்கனால இவர் வந்துட்டு ஐரிஷ் ஸ்பீக்கர். இவருடைய நேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெல்டாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ், அயர்லாண்டில் கெல்டாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸில் பிறந்தவர் தான் இவர். அதுதான் அவருடைய நேட்டிவ்.
இவர் லைம்போ ஃப்ளஹர்ட்டி வந்துட்டு மேக்ஸிமம் என்னென்னா இங்கிலீஷில் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐரிஷ் லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்கிறாரு. இதுதான் லைம்போ ஃப்ளஹர்ட்டி அவரை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆத்தர் டீட்டெயில்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாசரி. இது வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெட்ஜ். இது வந்து நவுனில் வந்துட்டு வரும். ஸோ லெட்ஜ் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, நேரோ செல்ஃப் தட் ஜட்ஸ் அவுட் ஃப்ரம் எ வெர்டிக்கல் சர்ஃபேஸாக. அதாவது வெர்டிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா குத்துக்கோடுன்னு சொல்லுவோம்ல, வெர்டிக்கல் லைன் அப்படின்னா குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வெர்டிக்கல் சர்ஃபேஸில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு, வெளியில் நீட்டிகிட்டு இருக்க தான் ஜட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரியான நேரோ செல்ஃப், அதுதான் என்னென்னா லெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரில்லி அப்படிங்கிறது அட்வர்பில் வரும். ஸ்ரில்லி அப்படின்னா என்னென்னா ப்ரொடியூசிங் எ ஹை பிச்சுடு சவுண்டு, அதாவது ரொம்ப ஹை பிச்சான சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அல்லது பயசிங் வாய்ஸை. ஸோ இது எல்லாமே ரொம்ப அதிகப்படியான சவுண்டு, ஹை பிச்சு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஸ்ரில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெர்ரிங் அப்படின்னா நவுன். ஓகேவா? ஸோ அதோட பேர் ஹெர்ரிங் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய சில்வர் ஃபிஷ், அதை தான் என்னென்னா ஹெர்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சி. கடலில் வந்து மொத்தமாக ஒரு பெரிய கூட்டமாக அந்த சில்வர் ஃபிஷ் வந்து ஸ்விம் ஆகி போகும். ஸோ அதை வந்துட்டு என்னென்னா அந்த இதை தான் ஹெர்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிவோர் அப்படின்னா என்ன, இது வந்து வெர்பில் வரும். டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். அதாவது ரொம்ப ஈகராக ஏதாவது நம்ம வந்து சாப்பிட்றோம், அதிகமாக வந்துட்டு நம்ம சாப்பிட்டு அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி சாப்பிட்றோம். ஓகேவா? அந்த அளவுக்கு அதிகமாக வேகமாக சாப்பிட்றோம், ஈகராக சாப்பிட்றோம். ஸோ அதை தான் என்னென்னா டிவோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கேக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நவுன். கேக்கிள் அப்படின்னா என்னென்னா எ ஷார்ப் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை ஆஃப் எ ஹென் கூஸ் ஆர் சீகல். அதாவது ரொம்ப ஷார்ப்பான நாய்ஸ், இல்லைன்னா உடஞ்சி போகிற மாதிரியான நாய்ஸை, இல்லைன்னா கோழி, இந்த வாத்து, அதுக்கப்புறம் கடற்பறவைகள் இதெல்லாம் அழுகிற மாதிரியான ஒரு வாய்ஸை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை கேக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மெக்கரல் அப்படின்னாலும் நவுன் தான். இது வந்து என்னென்னா ஒரு கடல் மீனை வந்துட்டு குறிக்குது. அந்த கடல் மீன் வந்து என்னென்னா நல்லா ஸ்ட்ராங் டேஸ்ட்டாக இருக்குமா, அதை வந்து அடிக்கடி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன் வகை, அதை தான் மெக்கரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கரல்ங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோட நேம், ஒரு ஷீ ஃபிஷ்ஷோட நேம். ஓகேவா? அடுத்து நா அப்படின்னா என்னென்னா வெர்பில் வந்துட்டு வரும். டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. எதையோ வந்துட்டு நம்ம கடிச்சிக்கிட்டோ இல்லை சவச்சிக்கிட்டோ இருக்கிறது. ஓகேவா? ரிப்பீட்டடாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் நா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ட்ராட் அப்படின்னாலும் வெர்பு. டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் தி ஷார்ட் ஸ்டெப். அதாவது ரொம்ப ஒரு குறுகலான ஒரு பாதையில் சின்ன சின்ன அடி எடுத்து நம்ம வந்துட்டு ஓடுறது, அதை தான் வந்துட்டு ட்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரெசிபைஸ் அப்படின்னா நமக்கு நவுனில் வந்துட்டு வரும். என்ன மீனிங்னா எ வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் மவுண்டைன். அதாவது ரொம்ப சரிவான பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா, மவுண்டைன்லையோ இல்லை கிளிஃப்லையோ ரொம்ப சரிவான பகுதி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் என்னென்னா ப்ரெசிபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வெட் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பனாக இருக்கிறது, வெர்பில் வரும். அடுத்ததாக பிளைன்டிவ்லி அப்படின்னா அட்வர்பில் வரக்கூடியது, ரொம்ப சேடாக இருக்கிறத வந்துட்டு இது பண்ணுறது, இல்லைனா ரொம்ப சோகத்தோடு யாரையாவது நம்ம கூப்பிட்றோன்னா அதை வந்துட்டு பிளைன்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வூப் அப்படின்னா வந்துட்டு வேர்பில் வருது. இது வந்து டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். அதாவது ஏர் வழியாக நம்ம வந்துட்டு ஏர்னால நம்ம வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக மூவ் ஆகிறத ஸ்வூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெக்கோனிங் அப்படின்னா வேர்பில் வரும். மேக்கிங் ஏ கெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம் ஒன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. அதாவது கெஸ்டர்னால் என்னென்னா சைகை காமிக்கிறது. அப்போ நம்ம கையிட்டோ இல்லை தலையை அசைக்கிற மூலமாகவோ ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அசைப்போம் இல்லையா, அந்த செய்கையை தான் பெக்கோனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா we can transform a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸை அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு நம்ம வந்து என்னென்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அதோட மீனிங் வந்துட்டு மாறாமல். ஸோ அதை தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்க. we can transform a sentence by interchanging parts of speech without changing its meaning. அதாவது அந்த சென்டென்ஸை நம்ம வந்து மாற்ற முடியும் அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மாற்றுறது மூலமாக. ஆனால் அதோட பொருள்
வந்துட்டு மாறாது. அதுதான். அப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். த யங் சீகல் அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் வந்து அட்ஜெக்டிவில் இருக்குது, இதை வந்துட்டு நவுனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சென்டென்ஸ் ஃபுல்லாக மாற்றணும்னு இல்லை, அந்த ஹைலைட் பண்ண அந்த வேர்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். இப்போது ஜாய்ஃபுல் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க, இதோட நவுன் என்னன்னு கேட்கலாம், இல்லை இதோட அட்வர்ப் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? இல்லைனா அட்வர்பை கொடுத்துட்டு இதோட அட்ஜெக்டிவ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸை ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட், அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு ஞாபகத்தோடு வரும். அந்த வேர்டை ஒரு 5 to 10 டைம்ஸ்க்கு மேலேயாவது நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணுங்கள், அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள் வேர்டை. ஓகேவா? இப்போது அட்ஜெக்டிவ் அப்படின்னா அது வந்துட்டு ஜாய்ஃபுல், அதாவது ஜாய் அப்படிங்கிறது நவுன் அப்படின்னா ஜாய்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஜாய்ஃபுல்லிங்கிறது அட்வர்ப். அந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு புரியும். ஏன்னா அப்போ தான் வந்து மறக்காமல் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம புரிஞ்சு படிக்கிறது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக புரிஞ்சு படிக்கிறது கஷ்டம் இந்த லிமிட்டட் டைமில், அதனால சொல்கிறேன். ஸோ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், ஜாய்ஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், ஜாய்ங்கிறது நவுன், ஜாய்ஃபுல்லி அப்படின்னா அட்வர்ப். அடுத்து பாருங்கள். யங் பேர்ட் ப்ரிட்டன்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். இதில் வந்துட்டு ப்ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது நவுன், ப்ரிட்டன்டட் அப்படிங்கிறது வேர்ப், ப்ரிட்டன்ஷியஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணியாவது படிச்சுக்கோங்க. இதில் வந்து செட் 1 த அட்ஜெக்டிவ் வந்து ஜாய்ஃபுல், அது வந்து என்னவாக மாறுது, நவுன் ஃபார்மாக மாறுது. நவுன் ஃபார்மாக மாறும்போது ஜாய்னு மாறுது, அட்வர்பாக மாறும்போது ஜாய்ஃபுல்லின்னு மாறுது. அதே மாதிரி தான் ப்ரிட்டன்ட் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்ப் வந்துட்டு நவுன் ஃபார்முக்கு மாறும்போது ப்ரிட்டன்ஷன் அப்படின்னு மாறுது, அட்ஜெக்டிவாக மாறும்போது ப்ரிட்டன்ஷியஸ் அப்படின்னு மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள். எக்ஸ்காஷன் அப்படின்னா அதோட வேர்ப் வந்துட்டு எக்ஸ்காஸ்ட், அட்ஜெக்டிவ் வந்து எக்ஸ்காஸ்டிங்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்காஸ்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அட்வர்ப் வந்து எக்ஸ்காஸ்டிவ்லி. இதில் சில பேர் இந்த எல்ஒய் அப்படின்னு முடிஞ்சாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது அட்வர்பாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். எல்ஒயில் முடிஞ்சிச்சுன்னா அட்வர்ப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வித்துங்கிறதுக்கு வைடன் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு குழப்பம். இந்த மூணையும் நல்லா பார்த்துக்கோங்க. நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ். அதாவது இந்த நவுனுக்கு இந்த வேர்பு தான் வரும், இந்த அட்ஜெக்டிவ் தான் வரும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வித்துனா வைடன், அட்ஜெக்டிவ் வந்து வைடு. மேட்னஸ்க்கு வந்துட்டு வேர்பு வந்து மேடன், அட்ஜெக்டிவ் வந்து மேடு. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நவுனுக்கு பர்ஃபெக்ட்டுங்கிறது வேர்பு, அட்ஜெக்டிவும் என்னென்னா பர்ஃபெக்ட் தான். அடுத்ததாக பாருங்கள். சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பிளேஸை வந்து இடம் மாற்றி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவாக மாற்றணும். ஸோ அந்த ஸ்க்ரீமிங்கிற வேர்டை நம்ம வேறு பிளேஸ்க்கு மாற்றி மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், மீனிங் மாறக்கூடாது அந்த மாதிரி. அப்போது ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். இப்போது இந்த இடத்துல இது அட்ஜெக்டிவாகவும் மாறுது. ஓகேவா? ஸ்க்ரீமிங் ஃபேமிலிக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீமிங் வரும்போது அந்த வேர்டை அட்ஜெக்டிவாக மாறுது. அடுத்ததாக த யங் சீகல் கேவ் அவுட் எ லவுட் கால் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அட்வர்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம், அட்வர்புனாலே நீங்கள் எல்ஒய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸோ லவுடுங்கிறத லவுட்லி அப்படின்னு போடுறோம். இந்த அட்வர்புங்கிறது எப்போதுமே மேக்ஸிமம் லாஸ்ட்டில் வரும். ஸோ த யங் சீகல் கேவ் அவுட் எ கால் லவுட்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமர் வந்து ரூல்ஸ்லாம் படித்தா தான் தெரியும் எந்த இடத்துல அட்வர்ப் வந்தால் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல ஒரு வேர்டு அட்ஜெக்டிவாக மாறும்போது வரணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போதைக்கு இதை 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக த பேர்ட் கேக்கல்டு அம்யூஸ்லி வைல் ஃப்ளையிங். இந்த இடத்துல நவுனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நவுன் அப்படிங்கும்போது நம்ம த பேர்ட் கேக்கல்டு இன் அம்யூஸ்மெண்ட். ஓகேவா? அம்யூஸ்லி அப்படிங்கிறது அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு மாறுது. வைல் ஃப்ளையிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்க்ரீமிங் ஃபேமிலி, ஸ்க்ரீமிங் தான் வருது. அடுத்ததாக த டெப்த் ஆஃப் த சீ ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர்டு த சீகல். இது வந்து அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்த் அப்படிங்கிறது என்னென்னா டீப் சீ அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்ததாக த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் எ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. இதை வந்து வேர்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லி. ஃப்ளைட்டுங்கிறது நமக்கு என்னவாக மாறுது, ஃப்ளூ அப்படின்னு மாறுது. அண்ட் இட் வாஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் த சீகல் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ ஃப்ளைட்டுங்கிறது ஃப்ளூவாக மாறுது வேர்பாக மாறும்போது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த ப்ரோஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.